ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்டாக் அப்ளிகேஷன் எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டேட்லேருந்தும் மற்ற மாநிலங்கள்லேருந்து அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இமெயில் கொடுத்து ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 8558 இருக்குது. அதாவது 8500 கிட்ட அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி விண்ணப்பத்தை கரெக்டாக அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணி ஃபில் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா 6678 6678 கிட்ட விண்ணப்பங்கள் நமக்கு தெரிய வருது. நியூஸ் பேப்பர்ஸில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை பொறுத்த வரைக்கும் 1083 1083 மாணவர்கள்கிட்ட கவர்மெண்ட் கோட்டா புதுச்சேரிக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதில் அரசு ஒதுக்கீடு ப்ளஸ் நிர்வாக ஒதுக்கீடு ரெண்டுக்கும் சேர்த்து வந்து போட்டவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 590 கிட்ட நமக்கு வந்து அப்ளிகேஷன் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இப்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பலத்த போட்டி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 4873 பேர்கிட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதர் ஸ்டேட்ஸ் வந்து வந்திருக்கு, எஸ்பெஷலி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. இப்போது ரீஜனல் அலோகேஷன் படி பார்க்கும்போது புதுச்சேரி, மாஹே, யானம், காரைக்கால் இப்படி பதிவு பண்ண விண்ணப்பங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1672 கிட்ட நமக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து 4870 அப்படின்ற போது ஸோ இந்த வருஷம் நல்லாவே அப்ளிகேஷன்ஸ் ஃபில் ஆகிருக்க தெரிய வந்திருக்கு. இப்போ இதில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் இருக்கிற மெட்டோரி ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 79 இருக்கிற மாதிரி தெரிய வருது. முன்னாள் ராணுவ வீரர்னு சொல்லிட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாரிசுக்கு 18 சீட்ஸ் கிட்ட 18 அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு பிடபிள்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிட்ட நமக்கு தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு நமக்கு கோட்டா இருக்கு இல்லையா, அதில் பார்க்கும்போது ஒரு 49 அப்ளிகேஷன்ஸ் நமக்கு தெரிய வந்திருக்கு விடுதலை போராட்ட வீரருடைய அவங்க வாரிசுக்கு. இப்போது அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மைனாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 36 அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரிய வருது. கிறிஸ்துவ பிரிவு இருக்கு இல்லையா, அது கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அது வந்து 45. ஸோ இந்த ரெண்டுலாம் பார்த்திங்கன்னா புதுச்சேரி மரின் மைனர்களுக்கு தான் இந்த சிறுபான்மையர் இடங்கள்லாம். அதே மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர் இது எல்லாமே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூ இதுவுமே புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 103 பேர்கிட்ட 103 கிட்ட என்ஆர்ஐ கோட்டாவில் தெரிய வந்திருக்கு. ஃபாரின் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2, ஓசிஐ பார்த்தீங்கன்னா 27, என்ஆர்ஐ ஸ்பான்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 251 அப்ளிகேஷன்ஸ் கிட்ட தெரிய வந்திருக்கு. இதில் என்ன அப்படின்னா சென்டாக் இந்த தடவை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. முக்கியமாக போலி ஆவணங்கள்லாம் வந்து சான்றிதழ்கள்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. எஸ்பெஷலி என்ஆர்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்கள் சேர்ந்தவங்கள்லாம் வந்து சேர முயல்கிறாங்க. அந்த என்ஆர்ஐ யூஸ் பண்ணி சேர முயல்வது தடுக்கிறதுக்காக சென்டாக் இந்த ரொம்ப ரொம்ப பார்க்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக அப்ளிகேஷனில் ரொம்ப ரொம்ப ஸ்க்ரூட்டினி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நீங்கள் வந்து எல்லாமே நல்லபடியாக போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.